திமுகவிடம் எத்தனை சீட் கேட்க காங்கிரஸ் திட்டம்? தமிழக சட்டப்பேரவை தேர்தல் களம் சூடு பிடித்து வருகிறது. திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் தங்கள் கூட்டணியை வலுப்படுத்தும் வேளையில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தேசிய கட்சியான பாஜக அதிமுகவுடன் கூட்டணியை உறுதி செய்துள்ளது. இந்த நிலையில் மறுபுறம் தேசிய கட்சியான காங்கிரஸ் மாநில கட்சியான திமுகவுடன் ஏற்கனவே கூட்டணியில் இருந்தாலும் தொகுதி எண்ணிக்கையை இறுதி செய்வதில் தீவிரம் காட்டி வருகிறது. கட்சி தலைவர்கள் எல்லாம் அதிக இடம் ஆட்சியில் பங்கு என வலியுறுத்தி வரும் நிலையில் தமிழக மேலிட பொறுப்பாளராக பொறுப்பேற்றுள்ள கிரிஷ் ஷோடங்கர் தனது தலைமையிலான பேச்சுவார்த்தையில் முன்பை விட கூடுதலாக கணிசமான தொகுதிகளை பெற்று தேசிய தலைமையிடமும் மாநில நிர்வாகிகளிடமும் நட்பெயர் பெறுவதில் உறுதியாக செயல்பட்டு வருவதாக காங்கிரஸ் வட்டாரங்கள் கூறுகின்றன. இந்நிலையில் காங்கிரஸில் கூட்டணி குறித்து பேச கிரிஷ் சோடங்கர் தலைமையில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர்கள் சூரஜ் ஹெக்டே, நிவேதிக் ஆல்வா, சட்டப்பேரவை காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் ஆகியோரை கொண்ட ஒருங்கிணைப்பு குழுவினர் கட்சியின் மூத்த தலைவர்கள் மற்றும் எம்எல்ஏக்களுடன் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் டிசம்பர் 3ஆம் தேதி ஆலோசனை நடத்தினர். இதில் மூத்த தலைவர்கள் கிருஷ்ணசாமி, KV தங்கபாலு, திருநாவுக்கரசர், பீட்டர் அல்போன்ஸ், KR ராமசாமி உள்ளிட்டோர் தங்கள் கருத்துக்களை கூறினர். மூத்த தலைவர்களிடம் தனித்தனியே கருத்து கேட்டபோது கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் கூடுதலாக சில கட்சிகள் வர வாய்ப்புள்ளது. இந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டு கடந்த தேர்தலில் கொடுத்த 25 இடங்களுக்கு குறையாமல் பெறுவதுதான் நல்லது என சில தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இன்னும் சில தலைவர்கள் நாம் இல்லாமல் திமுக ஆட்சி இல்லை, அதனால் ஆட்சியில் பங்கு கேட்க வேண்டும், ஒரு மக்களவை தொகுதிக்கு 2 சட்டப்பேரவை தொகுதிகள் வீதம் மொத்தம் 78 தொகுதிகளை பெற வேண்டும். இப்போது கூட்டணி வலுவாக இருப்பதாலும் அதிமுக கூட்டணி வலிமை குறைந்து காணப்படுவதாலும் போட்டியிடும் அனைத்து தொகுதிகளிலும் காங்கிரஸ் வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளன. இதன் மூலம் 2 ராஜ்யசபா MP பதவிகளும் கிடைக்கும். இந்த வாய்ப்பை கை நழுவ விடக்கூடாது என்று ஆலோசனை நடத்தியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அனைவரின் கருத்துக்களையும் கேட்ட கிரிஷ் ஷோடங்கர் தலைமையிலான ஒருங்கிணைப்பு குழுவினர் தனியாக ஆலோசனை நடத்தி குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான தொகுதிகள் அடங்கிய ஒரு பட்டியலை தயாரித்தனர். அதனுடன் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்தனர். தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த வந்துள்ளதாக அக்குழு தெரிவித்த போது, இன்னும் நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவை அமைக்கவில்லை, குழு அமைத்த பின் தெரியப்படுத்துகிறோம், அதன் பிறகு தொகுதி பங்கீடு குறித்து பேசலாம் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. பின்னர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களிடம் பேசும்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உடனான இந்த சந்திப்பு ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. அவர்கள் எப்போது பேச்சுவார்த்தை குழு அமைக்கிறார்களோ அப்போது பேச்சுவார்த்தை தொடங்கும். இந்த சந்திப்பு சுமூகமாகவும் ஒரு தரப்பினருக்கும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்பாக எழுப்பப்பட்ட சந்தேகங்களுக்கு இந்த சந்திப்பு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது என்பதற்கு இன்றைய சந்திப்பு ஒரு முன் உதாரணம். இது வெற்றி கூட்டணி என்று அவர் தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது திமுக சார்பில் அமைச்சர் KN நேரு, அமைப்பு செயலாளர் RS பாரதி, செய்தி தொடர்பு தலைவர் TKS இளங்கோவன் ஆகியோர் உடனிருந்தனர்.